நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்காக தீவிர பணிகள்ல இறங்கியிருக்காரு. முதல் முறையாக மக்களை சந்திக்க அண்மையில விஜய் அவர்கள் சென்றிருந்தாரு. திருச்சியில தொடங்கிய அவருடைய பிரச்சாரத்தை பார்க்க அதிக ரசிகர்கள் கூடியிருந்தாங்க அப்படின்றத நம்மளே பார்த்திருந்தோம். இந்த நிலையில பிரபல நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் விஜய் சார் பற்றி பேசியிருக்காராம். விஜய் சார் உச்ச நடிகராக 1000 கோடிகள் சம்பாதித்து விட்டு சினிமாவிலேயே இருக்காமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்காரு. 2026 தேர்தலில் நான் விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். காரணம் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன்னு பப்ளு அவர்கள் ஓபனாக பேசியிருப்பாரு. சோ பப்ளு அவர்கள் பேசியது மட்டும் இல்ல, பல பிரபலங்களுமே இதனையே தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களுமே வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரபல நடிகையான ஷாலினி தாவேக கட்சி பற்றியும் தளபதி விஜய் அவர்கள் பற்றியுமே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஷாலினி ஆரம்ப காலகட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்களுடன் ஒரு சில படங்கள் பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் அனைத்துமே செம்ம ஹிட் அடித்தது. ஆகையால இந்த பேர் இன்னமுமே ரசிகர்களுடைய மனதுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. சோ பல வருடங்கள் கழித்துமே தளபதி விஜயுடன் ஷாலினி நல்ல நட்புல தான் இருக்காங்க. குடும்ப அளவிலுமே இருவருமே நல்ல நண்பர்கள் தான். முன்பு பல விழாக்கள்ல 2 குடும்பத்தையுமே நம்ம ஒன்னா பார்த்திருக்கோம். சோ அந்த பழக்கத்தின் காரணமாக தற்போது ஷாலினியிடம் பத்திரிகையாளர்கள் தாவேக கட்சி பற்றி கேட்டிருக்காங்க. அதற்கு ஷாலினி அவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது போல பேசியிருக்காங்க. ஆகையால ஷாலினி அவங்களுமே தாவேக கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே தற்போது இந்த சம்பவத்தை சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாத்திருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.